எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாக்கியங்கள். ஆனா இந்த வாக்கியங்களை கொஞ்சம் வித்தியாசமா நம்ம பார்க்க போறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாக்கியத்துக்கு தேவைப்படுற வார்த்தைகளை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அதுக்காக எல்லா வார்த்தைகளையும் நான் சொல்லுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல மாட்டேன். என்னென்ன வார்த்தைகள் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, நான்கு என்ன சொல்லணும், நீக்கு என்ன சொல்லணும், அவளுக்கு என்ன சொல்லணும், இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதுல ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. இதுக்கான வீடியோஸ் எல்லாம் தனியா இருக்கு. அதே மாதிரி கேள்விக்கான வார்த்தைகளையும் நம்ம தனியா எல்லாம் பார்க்க மாட்டோம். அதுக்கும் தனி வீடியோஸ் எல்லாம் இருக்கு, நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம். என்னென்ன வார்த்தைகள் பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வினைச்சொல், அதுக்கான வார்த்தை பார்ப்போம். இல்ல ஒரு பொருளுக்கு இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில அப்படிங்கும்போது அதுக்கான வார்த்தைகளும் நம்ம பார்ப்போம். இத பார்த்துட்டு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்றதுக்கு போகும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். நமக்கு தான் ஏற்கனவே நான் சொல்றதுக்கு தெரியும், கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்னு தெரியும். இப்போ நமக்கு வினைச்சொல் வார்த்தை இதெல்லாம் தெரியும். அப்படிங்கும்போது நம்ம ஈஸியா சென்டென்ஸ் மேக் பண்ணிட முடியும். வாங்க தாமதிக்காம வீடியோக்குள்ள போயிடலாம். வேலை அப்படின்னா அதுக்கு இணையான ஹிந்தி வார்த்தை காம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வேலைன்னு சொல்றத காம் காம் அப்படின்னு சொல்லுவாங்க. காம். செய்வது, ஏதாவது பண்றது, செய்யறது, இதுக்கு கர்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வினைச்சொல். கர்ணா 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 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா வாக்கியங்கள் அமைக்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப வாக்கியம் அமைக்கும் போது ஒண்ணு நான் இந்த வேலை செய்யறேன், நீ என்ன வேலை பாக்குற, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போது ஈஸியா இப்ப நான் ரெஃபர் பண்றதுக்கு மே அப்படின்னு இருக்கும். வாங்க நம்ம இப்ப டைரக்டா வாக்கியம்குள்ள போயிடலாம். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு நீங்க ஒருத்தவங்க கிட்ட கேட்கணும். இல்ல யாராவது உங்ககிட்ட கேக்குறாங்க அப்படின்னா அதை கூட நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அதுக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா அதுக்கான வாக்கியம் பாத்தீங்கன்னா, நீங்க நீங்க அப்படின்னு மரியாதையோடு சொல்றதுக்கு ஆப் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஆப் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன என்ன அப்படின்னு ஹிந்தியில கேள்வி கேட்கறதுக்கு கியா கியா என்ன. வேலை அப்படிங்கிறதுக்கு இணையான வார்த்தை காம் காம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இப்போ 3 வார்த்தைகள் நமக்கு தெரியும். அந்த 3 வார்த்தைகளுமே நம்ம இங்க போட்டுட்டோம். நீங்க என்ன வேலை ஆப் கியா காம் பண்றீங்க செய்றீங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வினைச்சொல். பண்றது செய்யறதுங்கிறது ஒரு வினைச்சொல், ஒரு வேர்ப் இல்லையா? சோ அதுக்கு கர்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வாக்கியத்துல வரும்போது கர்த்தேஹே, என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்ட்டு கேட்கணும். ஆப் கியா காம் கர்த்தே ஹே, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க. சரி, இதே வாக்கியம்தான். இந்த வாக்கியத்தை ஒரு ஆணை பார்த்து கேட்கும் போது இது சரியான வாக்கியம். ஆப் கியா காம் கர்த்தே ஹே, கர்த்தே அப்படிங்கிறது ஒரு ஆணை பார்த்து கேட்கும் போது இது சரியா இருக்கும். இதுவே ஒரு பெண்ணை பார்த்து கேட்கும் போது இந்த கர்த்தே அப்படிங்கிறது கர்த்தி அப்படின்னு மாறிடும். ஆப் கியா காம் கர்த்தி ஹே அப்படின்னு கேட்கணும். நான் டீச்சர் இல்லைன்னா நான் ஒரு டீச்சர் இந்த மாதிரி சொல்றதுக்கு மே ஏக் டீச்சர் ஹூ. மேனா நான், ஏக் அப்படின்னா ஒன்னு, உங்க எல்லாருக்குமே தெரியும். டீச்சருக்கு டீச்சரே தான் கொடுத்துருக்கேன். டீச்சர் ஹூ, நான் டீச்சர், நான் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்ல. நான் ஒரு டீச்சர்னு சொல்லும் போது மே ஏக் டீச்சர் ஹூ அப்படின்னு சொல்லுங்க. நான் டீச்சர் அப்படின்னா மே டீச்சர் ஹூ அப்படின்னு சொன்னா போதும். அடுத்த கேள்வி என்னவா இருக்கும்? நீங்க எங்க வேலை பாக்குறீங்க. நீங்க அப்படிங்கிறதுக்கு ஆப், எங்க அப்படிங்கறது அது ஒரு கேள்வி வார்த்தை. கஹா அப்படின்னு கேட்கணும். எங்கன்னா கஹா. காம் கர்த்தேஹே, காம்னா வேலை, நம்ம முதல்ல பார்த்துட்டோம். கர்த்தேஹே அப்படின்னா பாக்குறீங்க. ஒரு ஆணை பார்த்து கேட்கும் போது கர்த்தேஹே அப்படின்னு கேளுங்க. இதுவே ஒரு பெண்
பார்த்து கேட்கும்போது கர்த்தி ஹே அப்படின்னு அந்த கர்த்தேவை கர்த்தியா மாத்திக்கோங்க. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? ஆப் கஹா காம் கர்த்தே ஹே? சரி, இதுல 2 வார்த்தைய நம்ம எக்ஸ்ட்ரா பாக்குறதுக்கு முடியும். கஹா அப்படின்னா எங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது எங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த எங்க அப்படிங்கறதுக்கு வேற அப்படிங்கறதுக்கு கஹா. இங்க அப்படின்னு சொல்றதுக்கு யஹா. இதே மாதிரியான ஒரு வார்த்தை, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க அப்படின்னு சொல்றதுக்கு யஹா அப்படின்னு சொல்லுவாங்க. YAHAAN. அங்க அப்படின்னு சொல்றதுக்கு வஹா. VAHAAN. அங்கங்கிறதுக்கு வஹா. இங்க யஹா. எங்க கஹா. நான் ஏஇசட் கம்பெனில வேலை பார்க்குறேன். நான் அப்படிங்கறதுக்கு என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும். மே ஏஇசட் கம்பெனி, அது அப்படியே கொடுத்துருக்கேன். ஏஇசட் கம்பெனி மே. ஏஇசட் கம்பெனில இந்த லன்னு சொல்றோம் இல்லையா, அதனால அந்த இடத்துல மே. மற்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறது வேலைங்கிறதுக்கு காம். கர்த்தாஹூ அப்படின்னா பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்றது. கர்த்திஹு அப்படின்னா ஒரு பெண்ணை பார்த்து சொல்லும் போது கர்த்திஹு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னதுமே அடுத்தது ஒரு சிலருக்கு உங்களோட ஜாப் டைமிங்ஸ் என்ன, இதுதான் அடுத்த கேள்வியா இருக்கும். இதுக்கு ஆப்கே வேலை, அதாவது ஜாப் அப்படிங்கிறது ஒர்க், ஜாபு ஒர்க் ரெண்டுமே ஒண்ணுதான். அதனால உங்களுடைய வேலை டைமிங்ஸ் என்ன, உங்க ஜாப் டைமிங்ஸ் என்ன. ஆப்கே காம் கி, அதாவது வேலையோட அப்படின்னு சொல்றதுக்காக அந்த கி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. டைமிங்ஸ்க்கு நான் டைமிங்ஸே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கியானா என்ன அப்படிங்கிறது, அந்த என்னன்னு தான் இங்க கேக்குறாங்க. உங்க வேலையோட டைமிங்ஸ் என்ன, உங்க ஜாப் டைமிங்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என்னங்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும். கியாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும், கியா ஹே அப்படின்ட்டு. ஆப்கே काम की टाइमिंग्स क्या है, உங்க ஜாப் டைமிங்ஸ் என்ன. आपके काम की टाइमिंग्स क्या है. நம்ம ஒரு 2 வார்த்தையை தான் புதுசா பார்த்தோம். அதாவது வேலை பார்க்கறது, அந்த வேலைக்கு காம் அப்படிங்கிற வார்த்தையும், செய்யறது பண்றது அப்படிங்கறதுக்கு கர்ணா அப்படிங்கிற வார்த்தையும் பார்த்தோம். அந்த 2 வார்த்தையை மட்டுமே வச்சு எவ்வளோ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம் பாத்தீங்களா. அதாவது ஒரு வேலையை பத்தி நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுக்குன்னே இத்தனை சென்டென்சஸ் நம்மளால ஃபார்ம் பண்ண முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி மற்ற சென்டென்சஸும் நீங்களே தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கான வார்த்தைகளை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ஞாபகப்படுத்தி பாருங்க. அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது வாய் விட்டு நம்ம சொல்லி பார்க்கலாம். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க கான்வர்சேஷன் மாதிரி பேசலாம். நம்மளோட சேனல்ஸ் நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருக்கு. லஞ்ச் கான்வர்சேஷன் இருக்கு, டீ கான்வர்சேஷன் இருக்கு. இது எல்லாமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே நம்மளால டக்குன்னு பேசிட முடியும். இந்த கேள்விக்கான பதில பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வார்த்தைகள் எல்லாமே இந்த பதில்ல மட்டும் இல்லை, வேற எங்க வேணாலும் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு உபயோகமா இருக்கும். இப்ப காலையிலேன்னு சொல்றதுக்கு ஷுப் அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. மாலைக்கு ஷாம்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராவா சொல்றேன், மதியம்க்கு தோபஹார் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 மணி 5 மணி, இதுக்கு இந்த 8 மணி 1 2 3 4 5 இந்த மாதிரி 1 2 3 4 5 எல்லாமே ஹிந்தியில தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உபயோகமா இருக்கும். இப்ப இங்க 2 மட்டும் நான் சொல்றேன். 8 மணிக்கு ஆத்துன்னு சொல்லுவாங்க, 5 மணிக்கு பாஞ்சுன்னு சொல்லுவாங்க. மணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 8 மணி 5 மணி அப்படி சொல்றோம் இல்லையா. 8 பஜே 5 பஜே அப்படின்னு சொல்லுவாங்க. பஜே அப்படின்னா அந்த டைம், மணி அப்படிங்கிறது தான் பஜே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் பண்றது, இப்ப ஏதாவது ஒரு ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்றது, வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஷுரூர் கரோ அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். சலோ ஷுரூர் கரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. இப்ப அந்த ஷுரு அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு ஷுரு, ஸ்டார்ட் பண்றதுக்கு ஷுரு. முடிஞ்சிடுச்சு கதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னா கூட நீங்க காம் ஹோகையா அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
ஹோகியா அப்படின்னாலும் முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த கதம்ங்கிற வார்த்தையும் முடியுது அப்படிங்கிறதுக்கு கதம்ங்கிற வார்த்தையும் இருக்கு. இப்போ இந்த லக்பக் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறேன் பாருங்களேன். இது வந்து அரவுண்ட், இந்த மணிக்குள்ள அப்படின்ட்டு, அதாவது நியர்லி, ஒரு ஆல்மோஸ்ட், இதுக்குள்ள முடிஞ்சிரும், 5 மணிக்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லும் போது இந்த லக்பக் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம இப்ப வாக்கியத்துக்குள்ள போயிடலாம். வார்த்தைகளை பார்க்கும் போதே நீங்க ஆன்சர் என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்டுங்க. என் வேலை காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 5 மணிக்குள்ள எல்லாம் முடிஞ்சிரும். இதுதான் வந்து நம்ம தமிழ்ல டக்குன்னு சொல்லிடுவோம். ஓகே, அது ஹிந்தியில என் வேலை அப்படின்னு சொல்லி கரெக்டா ஆரம்பிக்கிறோம். மேரா காம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. மேரா காம்னா, மேரானா என், காம்னா வேலை. காமுங்கிறது ஒரு வினைச்சொல், வேர்ப் இல்லையா? ஸோ இந்த இடத்துல மேரான்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நான் ஒரு பெண் தானே, அப்போ நான் மேரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். இல்லை ஒரு பெண் கிட்ட சொல்லும்போது மேரி அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ஸும் ஒரு சிலருக்கு வரலாம். அப்படி கிடையாது. இங்க ஏன் மேரா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு தொடர்ந்து அந்த ஒரு காமுங்கிற வார்த்தை வருது பாருங்களேன். அது வந்து அந்த வினைச்சொல், அந்த காமுங்கிற அந்த வேர்ப் வந்து ஒரு ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதை பத்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க உங்க வேலையை பத்தி சொல்றீங்க, அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வார்த்தை ஆண் வார்த்தையா இருக்கிறதுனால மேரான்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, மேரின்னு சொல்ல மாட்டாங்க. சுப் 8 பஜே, சுப்னா காலையில. காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்றோம். நான் சொல்றேன் பாருங்களேன், அந்த வார்த்தைகளை மட்டும் நீங்க எழுதி வச்சிருக்கிறதுக்கு கூட கம்பேர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா முன்னாடி போய் பார்த்துட்டு கூட திருப்பி எழுதி வச்சுட்டு கம்பேர் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். 8 பஜே ஷுரு ஹோத்தா ஹே, 8 மணிக்கு ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆரம்பிச்சு ஆர்னா அண்ட் அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் அண்ட் அது கூடவே, அதனால ஆர் அப்படிங்கறத யூஸ் பண்ணிட்டு ஷாம்கோ சாயங்காலம், ஷாம்னா சாயங்காலம்னு பார்த்தோம் இல்லையா? ஷாம்கோ சாயங்காலத்துக்கு ஒரு 5 மணிக்குள்ள, அந்த 5 மணிக்குள்ளன்னு நம்ம சொல்றோம் பாருங்களேன். அதனாலதான் இங்க அவங்க லக்பக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அரவுண்ட், ஆல்மோஸ்ட், நியர்லி, அந்த 5 மணி பக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்காக லக்பக் 5 பஜே கத்தம் ஹோத்தா ஹே. கத்தம் ஹோத்தா ஹே அப்படின்னா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. கத்தம்னா முடிஞ்சிரும், ஷுருன்னா ஸ்டார்ட், இதுதான் வந்து பார்த்தோம். கத்தம் ஹோத்தா ஹே. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஷுரு ஹோத்தா ஹேக்கும் கத்தம் ஹோத்தா ஹேக்கும் இது ரெண்டுமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. இது ஏன் ஹோத்தான்னு யூஸ் பண்ணிருக்காங்க, இங்க ஹோத்தின்னு யூஸ் பண்ணலாமே? இங்க கூட சில பேருக்கு கன்ஃபியூஷன் வரல. நான் ஒரு பெண்ணை பார்த்து பேசிட்டு இருக்கேன்னா இந்த இடத்துல ஹோத்தாவா ஹோத்தியா அப்படின்ட்டு கன்ஃபியூஷன் வரலாம். ஏன் இங்க ஹோத்தா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, இது எதை பத்தி பேசுறாங்க? வேலையை பத்தி பேசுறாங்க. வேலை எந்த மணிக்கு ஆரம்பிக்குது, எந்த மணிக்கு முடியுது அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வேலை அப்படிங்கறது ஒரு ஆண் வார்த்தையா தானே கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அது கூட தானே ரிலேட் ஆகுது. அதனாலதான் இந்த ஷுரு ஹோத்தாஹே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோத்திஹேன்னு சொல்ல மாட்டாங்க. 5 பஜே கத்தம் ஹோத்தா ஹே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஹோத்தி ஹே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இனி அடுத்து வரக்கூடிய வாக்கியங்களுக்கான வார்த்தைகளை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம். ஹஃப்டே அப்படின்னா வீக் டேஸ். வீக் டேஸ் தான் ஹஃப்டேன்னு சொல்லுவாங்க. வீக்கெண்டுன்னு சொல்றதுக்கு சப்தஹந்த். வீக்கெண்டுக்கு சப்தஹந்த், கிட்டத்தட்ட ஒரே சவுண்ட் வர மாதிரி தான் இருக்கும். சப்தஹந்த் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. வீக்கெண்டுக்கு சப்தஹந்த். ஆஃபீஸுக்கு தஃப்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸ்க்கு ஹிந்தியில தஃப்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாட்டர்டே சண்டே, இந்த சாட்டர்டேக்கு சனிவார், நம்ம சனிக்கிழமை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் வார் அப்படிங்கிறது தான் முடியும். ரவிவார் அப்படின்னா சண்டே. சனிக்கிழமைக்கு சனிவார், சண்டேக்கு ரவிவார். இப்போ ஹாலிடே, அதுக்கு சுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலிடேக்கு சுட்டி. அடுத்தது ஒரு சில வார்த்தைகள். ஜானா போ, போன்னு சொல்றதுக்கு ஜா அப்படின்னு சொல்லுவாங்க. வான்னு சொல்றதுக்கு ஆவுன்னு சொல்லுவாங்க.
பந்துனா க்ளோஸ் பண்றது, மூடுறது, இந்த மாதிரி கடையை மூடுங்க அப்படின்னு. பந்து கரோ, இந்த மாதிரிலாம் பந்து கரோன்னா மூடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மூடுறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோஸ் பண்றதுக்கு பந்த். பகோத் அச்சே, பகோத்னா ரொம்ப, அச்சேனா அதாவது வெரி, பகோத்னா ரொம்ப, வெரி, அச்சேனா குட் நல்லது, அச்சேனா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. பகோத் அச்சே அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லது, அந்த மாதிரி மீனிங் வரும். மதத் அப்படின்னா ஹெல்ப் இருக்கு இல்லையா, உதவுறதுக்கு தான் மதத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை இருக்கு. ஃப்ரெண்டுக்கு இந்த வார்த்தை எல்லாருக்குமே தெரியும், தோஸ்த். லைக் அப்படிங்கறதுக்கு, பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுக்கு பசந்த் அப்படிங்கிற வார்த்தைய சொல்லுவாங்க. பசந்த் ஹே, முஜே பசந்த் ஹே, எனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப எனக்கு பிடிக்கல அப்படின்னா முஜே நஹி பசந்த் ஹே, அந்த நஹி அப்படிங்கிற வார்த்தைய ஒண்ணு முன்னாடி போட்டுருவாங்க. அப்படின்னா எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அர்த்தம். தூரம் அப்படிங்கறதுக்கு தூர் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. வீடுக்கு கர் அப்படின்னு சொல்லுவாங்க. கர் அப்படிங்கறத ஹிந்தில ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. காடினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காருக்கு தான் காடின்னு சொல்லுவாங்க. இப்ப வெஹிக்கிள் அப்படின்னு காமனா சொல்றதுக்கு வாகன் அப்படின்னு சொல்லுவாங்க. காடினா கார். சரி, இப்ப ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட், கிரேட் அப்படின்னு சொல்றதுக்கு படியா அப்படின்னு சொல்லுவாங்க. பகோத் படியா அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா பகோத் படியா அப்படின்னு நீங்க சொல்லலாம். அந்த பகோத்னா ரொம்ப, படியான எக்ஸலண்ட். மினிட்டுக்கு மினட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஏதாவது பத்தி பேசுறது அப்படிங்கும் போது அந்த அபவுட் இருக்கு இல்லையா, அதுக்கு பாரேன்னு சொல்லுவாங்க. பேசுறது டாக், அதுக்கு பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி நம்ம என்ன கேட்போம், வாரத்துல எத்தனை நாள் ஆஃபீஸ் போவீங்க, நீங்க வாரத்துல எத்தனை நாள் ஆஃபீஸ் போவீங்க, இந்த மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா. இல்ல நம்ம கிட்ட கூட யாராவது கேட்கலாம். அதுக்கு ஹிந்தியில எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்னா நீங்க, ஹஃப்தேனா என்னன்னு பார்த்தோம், வீக் டேஸ்க்கு தான் ஹஃப்தேன்னு சொல்லுவாங்க. ஹஃப்தே மே அப்படின்னா வாரத்துல, எத்தனை நாள், எத்தனை அப்படிங்கிறதுக்கு கித்னா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இங்க தின் அப்படிங்கிறது ஒரு பெண் வார்த்தையா, தின்னா நாள் இல்லையா, நாட்கள், அததான் தின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள், 2 நாள், ஏக் தின், தோ தின், இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த தின்னா நாள் அப்படின்னு அர்த்தம். நாளை பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால கித்னே தின் தஃப்தர் ஜாத்தே ஹே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தஃப்தர் அப்படின்னா ஆஃபீஸ், ஜாத்தே ஹே அப்படின்னா போவீங்க. ஜானா போறது, போவீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஜாத்தே ஹே அப்படின்னு சொல்லி கேட்கணும். आप हफ्ते में कितने दिन दफ्तर जाते हैं? मैं हफ्ते में 5 दिन दफ्तर जाता हूँ. मैं हफ्ते में 5 दिन தஃப்தர் ஜாத்தி ஹூ. ஒரு பெண்ணை பார்த்து சொல்றீங்கன்னா ஜாத்தி ஹூ அப்படின்னு மாத்திக்கோங்க. நான் வாரத்துல, நான் அப்படிங்கறதுக்கு மே, வாரத்துல, வாரம் அப்படிங்கறதுக்கு அந்த வார நாட்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஹஃப்தேன்னு சொன்னோம். ஹஃப்தே மேனா வாரத்துல 5 நாள், 5 நாள் அப்படிங்கறதுக்கு 5 தின், 4 தின் அப்படின்னு பார்த்தோம். 5 நாள், 5 தின் தஃப்தர் ஜாத்தா ஹூ, இல்லைன்னா ஆஃபீஸ் ஜாத்தா ஹூ அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண்ணை பார்த்து சொல்றீங்க அப்படின்னா மே ஹஃப்தே மே 5 தின் ஆஃபீஸ் ஜாத்தி ஹூ அப்படின்னு சொல்லலாம். ஆஃபீஸ் ஜாத்தா ஹூன்னு ஒரு ஆணை பார்த்து நீங்க சொல்லலாம். அப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவா, இந்த மாதிரி கேட்போம் இல்லையா, அதுக்கு சனிக்கிழமைக்கு என்ன சொல்லணும், சனிவார்னு சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன சொல்லணும்னு பார்த்தோம், ரவிவார் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தோம். சனிவார் ஆர் ரவிவார், ஆர் அப்படிங்கறது அண்ட் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் शनिवार और रविवार को छुट्टी होती है. சனிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் லீவா அப்படிங்கறதா, லீவா அப்படிங்கறதுக்கு தான் சுட்டி ஹோத்தி ஹே. சுட்டின்னா ஹாலிடே, ஹாலிடேக்கு தான் சுட்டின்னு சொல்லுவாங்க. சுட்டி ஹோத்தி ஹேன்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல ஏன் ஹோத்தி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஹாலிடே, இந்த லீவ், இந்த சுட்டி, இந்த வேர்டு இருக்கு இல்லையா, இத ஒரு பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணுவாங்க ஹிந்தியில. அதனால சுட்டி
ஹோத்தி ஹே அப்படின்னு கேக்குறாங்க. வீக்கெண்டு ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆஃபீஸ் இஸ் க்ளோஸ்ட் இன் த வீக்கெண்ட். இதுக்கு வீக்கெண்ட் அப்படிங்கறதுக்கு என்ன வார்த்தை நான் சொல்லியிருந்தேன் ஞாபகப்படுத்தி பாருங்க. சப்தஹந்த் அப்படிங்கிறது தான் வீக்கெண்டு. வீக்கெண்டுக்கு சப்தஹந்த் மே, வீக்கெண்டுக்கு சப்தஹந்த் மே ஆஃபீஸ் பந்த் ரஹ்தா ஹே அப்படின்னு சொல்லலாம், இல்ல தஃப்தர் பந்த் ரஹ்தா ஹே அப்படின்னு சொல்லலாம். தஃப்தர் அப்படின்னா ஆஃபீஸ், பந்துனா க்ளோஸ் பண்றது தான் பந்த் அப்படின்னு சொல்லுவாங்க, மூடிடுவாங்க அப்படின்னு சொல்றது தான் பந்த். ரெஹ்தா ஹே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. பந்த் ரெஹ்தா ஹே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் ரெஹ்தா அப்படின்னா ஆஃபீஸை பத்தி பேசுறோம், ஆஃபீஸ் வந்து ஒரு ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணுவாங்க, அதனால ரெஹ்தா ஹே, ரெஹ்தி ஹே கிடையாது. சப்தஹந்த் மே தஃப்தர் பந்த் ரெஹ்தா ஹே, வீக்கெண்ட் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உங்க ஆஃபீஸும் டீமும் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்போம். அதுக்கு ஹிந்தியில ஆப்கே பாஸ் ஆர் டீம் கேசி ஹே. இங்க பாஸ் அப்படிங்கிற வார்த்தை ஒரு ஆண் வார்த்தை, அதுவும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண் வார்த்தையா இருக்கு அப்படிங்கிறதுனால ஆப்கே அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆப்கா யூஸ் பண்ணல, ஆப்கே யூஸ் பண்ணல. ஆப்கா எப்ப யூஸ் பண்ணுவோம், ஒரு ஆண் வார்த்தையா இருந்தது அப்படின்னா ஆப்கா யூஸ் பண்ணுவோம், இல்ல ஒரு ஆணை பார்த்து சொல்றோம் அப்படின்னா ஆப்கா யூஸ் பண்ணுவோம். பெண் வார்த்தை எப்ப யூஸ் பண்ணுவோம், பெண்ணை பார்த்து சொல்லும் போது, இல்லைன்னா ஒரு பெண் வார்த்தையா இருந்ததுன்னா ஆப்கின்னு யூஸ் பண்ணுவோம். இங்க பாஸ்ங்கிறது ஆண் வார்த்தை தான், ஆனா மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையா ஆண் வார்த்தையா இருக்கு, அதனால ஆப்கே. இதுவே அந்த ஆண் வார்த்தை பன்மையா இருந்தது அப்படின்னாலும் ஆப்கேவை யூஸ் பண்ணியிருப்போம். இதே பெண் வார்த்தை பன்மையா இருந்தாலும் இல்ல பெண்கள் பன்மையா இருந்தாலும் அவங்கள பார்த்து பேசும்போது எப்பவுமே ஆப்கின்னு தான் சொல்லுவோம். அது எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இந்த இடத்துல பாஸ்ங்கிறது ஆண் வார்த்தை, அது மரியாதை கொடுக்கக்கூடியதா இருக்கிறதுனாலதான் இங்க ஆப்கே அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆர் டீம், அதாவது பாஸ் ஆர் டீம், பாஸும் டீமும். கேசி ஹே, கேசின்னு ஏன் வந்தது, ஏன் கேசான்னு வரல அப்படின்னா இந்த டீம் அப்படிங்கிற வார்த்தை அந்த கேசிக்கு முன்னாடி இருக்கு பாருங்களேன், அந்த டீமுங்கிற வார்த்தை ஒரு பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்காங்க, அதனாலதான் இந்த இடத்துல கேசி அப்படின்னு வந்தது. ஆப்கே பாஸ் ஆர் டீம் கேசி ஹே. அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க, எனக்கு நல்ல நண்பர்களும் கூட, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. இதுக்கு वो अच्छे लोग हैं, வோன்னா அவங்க, கொஞ்சம் மரியாதை கொடுத்து நம்ம சொல்றதுனால வோ, அவங்க எல்லாரும். இப்ப எல்லாம் அப்படின்னு சொல்றதுக்கு சப் அப்படிங்கிற வார்த்தை தனியா இருக்கு. இப்போ ஸ்பெசிஃபையா பீப்புளை சொல்றோம், மனிதர்களை சொல்றோம் எல்லாரும் அப்படின்னு சொல்றோம்னா இந்த லோக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கணும். वो अच्छी लोग है, அவங்க எல்லாரும் நல்லவங்க அப்படிங்கிறதுக்கு தான் அங்க நடுவுல அந்த அச்சி, நல்லவங்க அப்படிங்கிற, நல்லது அப்படிங்கிற அந்த வார்த்தை அங்க போட்டுட்டாங்க. वो अच्छी लोग है, बहुत मददगार, மதத்னா ஹெல்ப் பண்றதுக்கு தான் மதத்ன்னு சொல்லுவாங்க, பஹத்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பஹத் மதத்கார், ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஆர் அப்படிங்கிறது அண்ட், என்னோட நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கூட அப்படின்ட்டு, என்னோட அப்படிங்கிறதுக்கு மேரே அச்சி தோஸ்த் ஹே, அச்சின்னா நல்ல, தோஸ்த் ஹேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். சூப்பருங்க. உங்களுக்கு உங்க வேலை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் அடுத்தது. இந்த சூப்பருங்க நம்ம ஏன் சொல்லுவோம், நீங்க சொன்னதெல்லாம் கேட்டதுல ரொம்ப நல்லதுங்க, சூப்பருங்க அப்படின்ட்டு ஷார்ட்டா வந்து சொல்லுவோம். அதுதான் இங்கிலீஷ்ல சவுண்ட் கிரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சவுண்ட்ஸ் கிரேட் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் மீனிங் என்ன அப்படின்னா ஹிந்தியில சுன்கர் குஷி ஹே. சுன்கர்னா நீங்க சொன்னதையெல்லாம் கேட்டதுக்கு சுன்கர், குஷி ஹே சந்தோஷம், சுன்கர் குஷி ஹே. சவுண்ட்ஸ் கிரேட் அப்படிங்கிறது சுன்கர் குஷி ஹேன்னு ஹிந்தியில சொல்லிட்டு, क्या आपको आपका काम पसंद है, கியான்னு ஏன் ஆரம்பிச்சிருக்காங்க, இது ஒரு கேள்வி அப்படின்னு ரெஃபர் பண்றதுக்காக கியா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு, உங்களுக்கு, ஆப்கோனா உங்களுக்கு, உங்க, ஆப்கான்னா உங்க, காம்
வேலை, பசந்த் ஹே பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு பசந்த் ஹே. ஆமாம், எனக்கு என் வேலை செய்ய ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க, எனக்கு என் வேலை ரொம்ப பிடிக்கும், என் வேலையை செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சொல்றதுக்கு ஜி ஹா அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு ஆமாம் அப்படின்னு அர்த்தம். ஜி ஹா. முஜே அப்னா காம் கர்னா. முஜேன்னா எனக்கு, என்னோட என்னோட அப்படின்னு சொல்றதுக்கு அப்னா, காம் கர்னா வேலை செய்யறதுக்கு. இப்போ கரோ அப்படிங்கிறது செய்யறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். வேலை அப்படிங்கிறதுக்கு காம், காம் கர்னா வேலை செய்யறதுக்கு ரொம்ப, பஹுத் ரொம்ப, ரொம்பன்னா பஹுத் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. பஹுத் பசந்த் ஹே ரொம்ப பிடிக்கும். பசந்த் ஹே அப்படின்னா பிடிக்கும். பிடிக்காது அப்படின்னா நஹி பசந்த் ஹே அப்படின்னு சொல்லணும். जी हाँ, मुझे अपना काम करना बहुत पसंद है. உங்க ஆபீஸ் வீட்ல இருந்து எவ்வளவு தூரம்? இதுக்கு உங்க ஆபீஸ், உங்கன்னு சொல்றதுக்கு ஆப்கா. ஆபீஸ்க்கு என்ன வார்த்தைன்னு நான் சொல்லியிருந்தேன், தஃப்தர். உங்க ஆபீஸ் வீட்ல இருந்து, வீடு அப்படிங்கிறதுக்கு கருங்கிற வார்த்தை இருக்கு, கர்சே. வீட்ல இருந்து அப்படிங்கிறதுக்கு கர்சே. வீட்ல இருந்து, இந்த லா இருந்துங்கிறதுனால சே அப்படின்னு சொல்லணும். ஆப்கா தஃப்தர் உங்க ஆபீஸ் வீட்ல இருந்து கர்சே கித்னா தூர் ஹே. கித்னான்னா எவ்வளவு தூரம், தூர்னா தூரம், தூர் ஹே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆப்கா தஃப்தர் கர்சே கித்னா தூர் ஹே. உங்க ஆபீஸ் வீட்ல இருந்து எவ்வளவு தூரம்? ஆப்கான்னு வந்ததுக்கு காரணம், எடுத்ததுமே ஆப்கான்னு வந்ததுக்கு காரணம் தஃப்தர், அந்த ஆபீஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு ஆண் வார்த்தை அப்படிங்கறதுனால ஆப்கா. அதே மாதிரி கித்னா தூர்ஹே அப்படிங்கறதுல ஏன் கித்னா வந்துச்சு, ஏன் கித்னி வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தூரம் அப்படின்னு சொல்றது ஒரு ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்றாங்க. அதனால கித்னா அப்படின்ட்டு வந்துச்சு. ரொம்ப தூரம் இல்ல, கார்ல போனா 20 நிமிஷம். பஹுத் தூர் நஹி ஹே. பஹுத்னா ரொம்ப, இந்த ரொம்பங்கிறதுக்கு ஹிந்தில பஹுத் அப்படின்னு சொல்லுவாங்க. தூரம் அப்படிங்கறதுக்கு தூர். ரொம்ப தூரம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு தான் பஹுத் தூர் நஹி ஹே அப்படின்னு சொல்றாங்க. இதுவே ரொம்ப தூரம் அப்படின்னா பஹுத் தூர் ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க புதுசா நஹி, இல்லைங்கிறதுக்கு நஹிங்கிற வேர்டை அதுல போட்டுட்டதுனால பஹுத் தூர் நஹி ஹே, ரொம்ப தூரம் இல்ல அப்படிங்கிற மீனிங் ஆயிடும். காடி சே பஸ் 20 மினிட் தூர் ஹே. கார்ல போனா 20 நிமிஷம். காடி சே, இந்த கார்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்குதான் காடி சே. பஸ், பஸ்னா வெறும், வெறும் 20 மினிட் அப்படின்னா 20 மினிட்டுக்கு, 20ங்கிறதுக்கு தான் 20 அப்படின்னு சொல்லுவாங்க. 20 மினிட்டுக்கு மினிட்னு சொல்லுவாங்க. 20 மினிட் தூர் ஹே, தூரம் அப்படின்னு சொல்றாங்க. பஹுத் தூர் நஹி ஹே, காடி சே பஸ் 20 மினிட் தூர் ஹே. கிரேட். உங்க வேலையை பத்தி தெரிஞ்சதுல நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு படியா. படியா அப்படின்னா கிரேட், இல்லைன்னா எக்ஸலண்ட், ரொம்ப நல்லது, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பர், எக்ஸலண்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். கிரேட் அப்படிங்கறதுக்கு படியா. ஆப்கே காம் கே பாரே மே. ஆப்கே அப்படின்னா உங்களுடைய, காம் கே, காம் கேனா வேலைய, வேலைய, கே பாரேமே அப்படின்னு சொல்லும்போது பற்றி, அந்த பாரே அப்படின்னா அபவுட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ஏதாவது பத்தி தெரிஞ்சுக்கிறது, ஏதாவது பற்றி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பற்றி, அபவுட் அப்படிங்கிறது தான் பாரே அப்படின்ட்டு. ஆப்கே காம் கே பாரேமே, பாரேமே வேலைய பத்தி, காம் கே பாரேமே ஜான்கர் அச்சா லகா. ஜான்கர் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டதுல, நீங்க இது வரைக்கும் சொன்னதுல எனக்கு அந்த நாலேஜ் கிடைச்சிருச்சு, உங்க வேலையை பத்தி என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டதுல நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் நல்லதா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு அச்சா லகா அப்படின்னு சொல்லுவாங்க. படியா
आपके काम के बारे में जानकर अच्छा लगा அப்படின்ட்டு சொல்லணும். நன்றி, உங்ககிட்ட பேசினதுல நல்லது. தேங்க்யூ, இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ. இந்த மாதிரி கான்வர்சேஷனை நம்ம ஃபார்மலா முடிப்போம் இல்லையா, அதுக்கு தன்யவாத். தேங்க்யூ, நன்றி, அதுக்கு தன்யவாத். ஆப்சே பாத் கர்கே, ஆப்சேனா உங்ககிட்ட, பாத் கர்கேன்னா பேசினதுல, அச்சா லகா நல்லது, நல்லதா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு அச்சா லகா நல்லா இருந்தது, நல்லது அப்படிங்கறதுக்கு அச்சா லகா அப்படின்னு சொல்லுவாங்க. தன்யவாத், ஆப்சே பாத் கர்கே அச்சா லகா. இந்த கான்வர்சேஷனை ஃபுல்லாவே புரிஞ்சு மனசுல வச்சுட்டு இதை திருப்பி திருப்பி இதே கான்வர்சேஷனை எக்ஸாக்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பாருங்க. ஹிந்திலேயே ஃபுல்லா பேசி பாருங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியா ஹிந்தி பேசுறதுக்கு ஆரம்பிச்சிடுவீங்க. தேங்க்யூ, நன்றி, தன்யவாத்.